ஊரடங்கு தளர்வு செய்த பிறகு உள்நாட்டு விமான சேவை மூலம் இதுவரை 1 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். கொரோனாவிற்கு முன்பு இருந்த இயல்பு நிலை வந்துவிட்டதாக விமான போக்குவரத்து அமைச்சர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு முறையை மத்திய அரசு நாடு முழுவதும் அமல்படுத்தியது. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வு செய்த பிறகு உள்நாட்டு விமான சேவை மூலம் இதுவரை 1 கோடி பேர் பயணித்துள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சீனாவில் இருந்து பரவிய கொரோனா வைரஸை பரவாமல் தடுக்க இந்தியா முழுவதும் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஊரடங்கில் ரயில், பஸ் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விமான போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டது. விமான சேவை நாடு முழுவதும் கடந்த 5 மாதங்களாக கட்டி போட்டு வைத்தது போல் இருந்தது. இந்நிலையில் ஒரு பக்கம் கொரோனாவின் பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றின் பரவலை கட்டுப்படுத்திக் கொண்டே இந்திய அரசு மிகவும் எச்சரிக்கையாக ஊரடங்கு நிலையை படிப்படியாக தளர்த்தி வந்தது. இந்த தளர்வின் ஒரு பகுதியாக மே 25ஆம் தேதி முதல் உள்நாட்டு விமான சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் இதுவரை இந்த விமான சேவையின் மூலம் 1 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இதற்காக 1,08,210 விமான சர்வீஸ்கள் மேற்கொள்ளப்பட்டன. சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்கின்றனர் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது ஊரடங்கு உத்தரவிற்கு முன்பு இருந்த நிலையைப் போலவே பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் தொடங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார்.